ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இதில் வந்து நம்ம வந்து இந்த வாய்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் என்ன ஒன்று சொல்லிடுறேன், ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அண்ட் இந்த வாய்டை பார்க்கும்போது நம்ம ஸ்டாட்டிக்கும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் வாய்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ வாய்டுன்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவையும் டைரெக்டாக அதோடைய கையில் வச்சுக்காது. இப்போ உங்களுக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஏன்னா நம்ம வாய்டு வந்து டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ அப்படின்னு நிறைய புக்ஸில் படிச்சிருப்போம். அது என்னன்ற அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் புரிய வச்சிடுறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கீழே வந்துட்டு நான் என்னுடைய இந்த ப்ரீவியஸாக எழுதி வச்சிருந்த அந்த காப்பி ஆஃப் அந்த கிளாஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வாய்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாய்டுன்ற இடத்துல ஸ்டாட்டிக் அப்படின்னு போடுறேன். STATIC ஸ்டாட்டிக் அப்படின்னு போடுறேன். ஸ்டாட்டிக் போட்டுட்டேன். ஸ்டாட்டிக் போட்டோன்னே என்னுடைய பக்கத்தில் ABC அப்படின்ற இல்லையா அந்த ஃபங்க்ஷன் நேமு, அது வந்து சம் ரெட் கலரில் அண்டர்லைனில் காமிக்குது. என்னோட மவுஸ் கர்சரை நான் என்ன பண்ணுறேன், அந்த அண்டர்லைன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் மஸ்ட் ஹேவ் ரிட்டன் டைப் அப்படின்னு வருது. ஸோ இந்த ரிட்டன் டைப் என்னென்னா, இந்த ABCன்ற ஃபங்க்ஷன் சம் வேல்யூவை ரிட்டன் பண்ணணும். அதாவது இது ABCன்ற ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே சம்திங்கை ரிட்டர்ன் பண்ணிடணும். அதாவது ரிட்டர்ன் நான் டைப் பண்ணுறேன். ரிட்டர்ன் நான் வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் செமிகாலன் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ அந்த ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே பண்ணும்போது என்ன காமிச்சுன்னா, மெத்தட் மஸ்ட் ஹேவ் ரிட்டன் டைப் அப்படின்னு காமிச்சுது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன், நான் ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்தேன். நான் வந்து ரிட்டர்ன் ஸ்பேஸ் 0ன்னு கொடுத்துருக்கேன். அந்த 0ன்றது நம்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும். ஸோ இந்த ABCன்ற ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ்க்கு டேட்டா டைப் கொடுத்துருப்போம். அண்ட் இப்போது ஃபங்க்ஷன்ஸ்க்கு டேட்டா டைப் கொடுக்குறோம். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 0ன்றது நம்பர்னா இன்டீஜர். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டாட்டிக் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் ABC. ஸோ இந்த ABC ஃபங்க்ஷனுடைய டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அண்ட் இப்போதைக்கு இந்த ABC ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குன்னா, என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த ABC ஃபங்க்ஷனில் 0 தான் அந்த ABCயில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதான் நான் ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ABC ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் 0 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. நான் இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக்கு மீனிங் சொல்லவே இல்லை, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா. ஓகே, நான் அதுக்கு இப்போ நான் மீனிங் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த இடத்துல x underscore copy equal to new x அப்படின்னு போட்டிருப்பேன் என்னோட லாஸ்ட் வீடியோவில். அண்ட் இங்கே வந்து x underscore copy அப்படின்னு போட்டு டாட் வச்சா எனக்கு வந்து இந்த ABCன்ற ஃபங்க்ஷன் வந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். நான் என்ன பண்ணுறேன், அதேமாரி என்னுடைய கிளாஸை நான் கால் பண்ண நினைக்கிறேன். என்னுடைய இந்த எக்ஸ்ன்ற கிளாஸ்க்கு உள்ளே இருக்க இந்த ABC ஃபங்க்ஷனை கால் பண்ண நினைக்கிறேன். என்னால் கால் பண்ண முடியல, எனக்கு இந்த லிஸ்ட்லேயே வரல. 2 ஃபங்க்ஷனும் லிஸ்ட்டில் வரல. இந்த QWE ஃபங்க்ஷன் ஏன் லிஸ்ட்டில் வரலன்னா, இது ப்ரைவேட். ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸுக்குள்ளே இந்த ப்ரைவேட்ன்ற ஃபங்க்ஷனை நான் என்னால் கால் பண்ண முடியாது, QWE, ஏன்னா இது ப்ரைவேட் ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே பப்ளிக் தான் இருக்குது. பட் இங்கே பப்ளிக் தான் இருக்குது, ஆனால் என்னால் இந்த கிளாஸ்க்குள்ளே என்னால் கால் பண்ண முடியல. ஒரு நியூ இந்த கிளாஸோட ஒரு நியூ காப்பியை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். பட் ஈவன் தோ என்னால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியல. இதுக்கு காரணம் அந்த ஸ்டாட்டிக்ன்ற வேர்டு தான். ஸோ அந்த ஸ்டாட்டிக் என்ன பண்ணிடுது, நம்ம வந்து நியூவாக ஒரு காப்பியை க்ரியேட் பண்ணாமல், நியூ இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணாமல், இந்த எக்ஸ்ன்ற கிளாஸுடைய நியூ இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணாமலே நம்ம வந்து இந்த ABC ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். எப்படின்னா, இந்த கிளாஸ் பேரை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் போடுறேன். எக்ஸ், இந்த கிளாஸ் நேம் எக்ஸ். இப்போ நான் டாட் வைக்கிறேன். டாட் வச்ச உடனே எனக்கு ABC அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நேம் காட்டுது பாருங்கள், ABC. ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் செமிகாலன் வச்சுறேன், எண்ட் ஆஃப் த லைன். ஸோ எனக்கு ஒரே லைன்லேயே என்னால் இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை என்னால் இன்னொரு கிளாஸுக்குள்ளே கால் பண்ண முடியும். x.abc. ஸோ எக்ஸ்ன்றது கிளாஸ், இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க ABC ஃபங்க்ஷன். ஸோ நான் எப்படி கால் பண்ணுறேன்னா, எக்ஸ் டாட் வச்சுட்டேன். அந்த டாட்டுக்கு உள்ள டாட். ஸோ அந்த டாட் எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ x.abc
x.abc. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கால் பண்ணலாம். எனக்கு ஒரே லைன்லேயே கோடு முடிஞ்சிச்சு, நம்ம வந்து 2 லைன் கோடுக்கு போகிறதுக்கு பதிலாக. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி சாத்தியம் ஆச்சுன்னா என்னோடய ஸ்டாட்டிக்னால. ஸ்டாட்டிக்ன்ற கீபோர்டை நான் அதில் போட்டனால எனக்கு இவ்வளோ கோட் எழுதுறது கம்மியாக இருக்குது. ஒரே லைன்லேயே என்னால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும்.